மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us turn to book of Exodus chapter 6 and verse 23. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாளை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலேசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆரோனுடைய முதல் மகனுடைய பெயர் நாதாப். The first son's name of Aaron is Nadab. நாம் இந்த மாலை வேளையில நாதாபை சிந்திக்கலாம். Today, this evening, let us meditate on Nadab. ஆரோனுடைய ஒரு சிரேஷ்ட புத்திரன் தான் நாதாப். Nadab was the firstborn of Aaron. அவன்தான் அவனுடைய சிரேஷ்ட புத்திரன். He was his firstborn. தேவன் அவனை கொண்டுதான் பல காரியங்களை செய்யும்படியாக சித்தம் கொண்டார். The Lord was willing to do certain things through him. ஆரோனுக்கு பின்பு மகா பிரதான ஆசாரியனாக மாற்றப்பட வேண்டியது இந்த நாதாப் தான். It was this Nadab who should have become the high priest after Aaron. ஏனென்றால் அவன் முதல் பிறந்தவன். Because he was born first. அவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. அவனுக்கு ஊழியத்திலும் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு காத்திருந்தது. Because birthright belonged to him and even his birthright awaited for him in the ministry. அவன் பிறப்பிலேயே ஒரு ஆசாரியனாக இருந்தான். Right at his birth he was a priest. ஏனென்றால் ஆரோன் எப்பொழுது ஆசாரியனாய் மாற்றப்பட்டானோ அப்பொழுது இவனுக்கும் அந்த தன்மை கிடைத்து விட்டது. Because when Aaron was made the priest he got the same attribute. ஆனால் இவனை ஆரம்ப காலங்களிலே தேவன் கரங்களில் எடுத்த ஒரு அனுபவம் இருந்தது. But you see, he had the experience of God taking him in his hand and using him. முதலாவது நாதாப் என்றால் என்ன அர்த்தம்? First of all, what does the word Nadab mean? நாதாப் என்று சொன்னால் உதாரத்துவம் என்று அர்த்தம். Nadab means generality. இல்லாவிட்டால் தாராளம் என்று அர்த்தம். Or bountifulness. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து தேவனுக்கு சில திட்டங்கள் இருக்கிறது. The Lord has certain plan regarding his children. நம்மை சபையில வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. If the Lord has kept us in this church, there is a purpose behind it. ஊழியர்களை கூட தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார். The Lord has even kept the servants of God with a purpose. ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதங்களில் தெய்வம் கிரியை செய்வார். The Lord wants to work in different ways at different times through every servant of God. ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாய் செயல்படுவான். A servant of God may work as an apostle. ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பனாக செயல்படுவான். Another servant of God as a pastor. ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பனாக போதகனாக செயல்படுவான். Another servant of God as a teacher. ஒரு நபர் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்வார். While another will minister as a prophet. ஒரு சிலர் சுவிசேஷகர்களாக வேலை செய்வார். And some others as evangelists. அதுபோல தேவன் ஒவ்வொருவரை கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் சபையில ஒவ்வொரு விதமான கிரியைகளை செய்கிறார். So was it the Lord will do a definite work with every believer in the church. சில சபைகளில் விசுவாசிகளை வைத்து அநேக விசுவாசிகளை சேர்த்துக்கொண்டே வருவார். And in some churches with few believers the Lord will gather many believers into the church. அந்த விசுவாசிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. Those believers will not be silent. அந்த விசுவாசிகள் சோல் வின்னராக ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். And those believers will be soul winners. இவங்க தனியாவே வர மாட்டாங்க. They would not come alone. ஏதாவது 2-3 ஆத்துமாக்களை பிடிச்சிட்டே தான் வருவாங்க. அவங்களுக்கு அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். They will all the time gain 2 or 3 souls and they will have a burden about them. நான் ஒரு இடத்துல இருந்தபோது when I was in a place, அது ஒரு சின்ன குட்டி சர்ச். அது it was a little assembly. எந்த வசதியும் கிடையாத ஒரு faith home. With no convenience it was a faith home. ஒரு 20-25 பேர் அந்த சர்ச்சில் கூடுவாங்க. 20 to 25 would gather in that church. அந்த சபையில அப்போதைய மாத வருமானம் ஒரு 400 ரூபாய் வரும். The monthly income during that church time was 400. அந்த 400ல 100 rupees நான் தசமபாகம் கொடுக்கணும். And out of that 100 I have to give a tithe to the center faith home. இன்னொரு faith homeல இருந்து எனக்கு provisions வாங்கி தருவாங்க. From another faith home they would give me the provisions. மற்ற இத வைத்து கொண்டு தான் நானும் 2 சிஸ்டர்ஸும் சாப்பிடணும், பிரயாணம் போகணும், எல்லாம் செய்யணும். It is just with this amount that I and 2 sisters have to meet with all our needs. அது ஒரு old church. It was an old church also. இருக்குறதெல்லாம் அரவேக்காடு காவேக்காடா இருக்கும். And all were half boiled and quarter boiled. இப்படிப்பட்ட டீமை வச்சிக்கிட்டு அந்த சர்ச் ஓடிட்டு இருந்துச்சு. It is with such a team the church was running. இப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி
அவங்க வேற நம்ம சபையிலேயே இன்னொரு பிரான்ச்ல இருந்தாங்க. It is during that time there was a family in another branch assembly. அவங்க என் சர்ச் இருக்கிற இடத்துல வீடு கட்டி வந்திருந்தாங்க. They built a house in the place where this church was and came there. அவங்க அங்க தான் போவாங்க. And still they would go to that place. ஏனா இது ரொம்ப சின்ன சர்ச். Because this is a very little church. அது பெரிய சர்ச். But that is a very big church. அதனால இவங்க சண்டே தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு எங்க போய்டுவாங்க? அங்க போய்டுவாங்க. அங்க அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் நல்ல கனம் மகிமை எல்லாம் இருந்தது. Therefore every Sunday they would take their two children and get there because there the Sunday school, the honor they were given and everything was there. இங்கேயோ சர்ச்சில அவங்க ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் வேற. But both of them were teachers also. அதனால அவங்க அங்க தான் போவாங்க. And so they went to that assembly. இங்க இருக்குது இதேதான். இது வளர்ச்சியும் கிடையாது, இது வளர்வரையும் கிடையாது, தேய்பிரையும் கிடையாது. While this little church had no growth, no decrease. அப்படியே நிக்கும். It stagnated. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think of it. எனக்கு அவங்களை எப்படியாவது மடக்கிடணும்னு ஆசை. I somehow wanted to get that family. அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டேன். Therefore one day I called them. வரமாட்டேன்டாங்க. They did not come. திரும்ப ஒரு நாள் கூப்பிட்டேன். Again I invited. ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க இங்க. Come and attend one meeting. அப்பதான் நான் சின்ன பிரதரா இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சர்ச் கொடுத்திருக்காங்க. It is that time that the first church was allotted to me after the நான் training. 2.5 வருஷம் அசிஸ்டன்ட்டா இருந்தேன். And 2.5 years I was an assistant. இப்போ இதான் முதல் சர்ச். Now this is the first assembly given me. அதனால அவங்கள ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். I asked them to attend just one meeting. அன்னைக்கு என்ன பஸ் கிடைக்கலையோ ஏதோ ஒரு சான்ஸ்ல வந்துட்டாங்க. And with some or other opportunity that day they turned up. ஒரே கூட்டம் தான். And it was just one meeting. அவங்கள நான் கேட்ச் பண்ணிட்டேன். I just took hold of them. அவங்க அதுக்கு பிறகு என்னை விட்டு போக முடியல அவங்களுக்கு. After that they could not leave me. ஆனா அருமையான ஆத்துமாக்கள். But they were beautiful souls. 5:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க. They would come back from the schools at 5:30. வந்து பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காபி போட்டு கொடுப்பாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவ்வளவுதான். உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்கன்னா 8:30 வரைக்கும் அந்த கிராமமா சந்தா போய் ஜெபிச்சு இழுத்து எப்படியாவது அந்த வாரம் ஒரு 4 பேரை கூட்டி வந்துருவாங்க. Give their two children something to snack on and after that they would go for their ministry until 8:30 and bring at least 4 souls every week. அந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டே நான் கேம் ஆடிக்கிட்டே இருந்தேன். And just I was playing the game with these two. அவங்க ரெண்டு பேரை வச்சே எனக்கு சர்ச்சில் ஆளுங்களை கூட்டிக்கிட்டே வந்தேன். And I could add many souls to the church with those two believers. அந்த விதத்துல கர்த்தர் அவங்க மூலமா எனக்கு ஆத்துமாக்களை ரொம்ப தந்தார். Through that way the Lord gave me much souls to the church. நம்ம அப்படி செய்றோமா? Are we doing like that? ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துல வச்சிருப்பார். The Lord has kept us with a definite purpose. ஒரு குரூப் இப்படி இருக்காது, ஒரு குரூப் இப்படி இருக்காது. One group will be like this. வந்தவனே லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுக்கும் போய்கிட்டே இருக்கும். அது சபையை ஃபீட் பண்றதுக்காக கர்த்தர் ஒரு குரூப்பை இப்படி வச்சிருப்பாரு. The Lord will keep one group to feed the church. They will just give the offering and go on. இன்னொரு குரூப் இருக்கு. Another group. அவங்க நல்லா பிரேயர் பண்ணுவாங்க, நல்லா ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. அது சபையில சாட்சிகளாக இருக்கிற ஒரு கூட்டம். They are a group who are testimonial in the church. They have a good spiritual standard and good prayer warriors too. நம்ம எதுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கறதை நீங்க கண்டுபிடிச்சீங்களா? But you have to find out for what God has kept you in the church. நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்க. You go and join a company. அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு. And you have a designation there. உங்களுக்கு ஒரு போஸ்டிங், அதாவது ஒரு ஸ்தானம். நீங்க அது பியூனாவும் இருக்கலாம், கலெக்டராவும் இருக்கலாம். A posting there, be it a peon or a collector. அதுபோல So is it. இந்த சபையில உங்களை என்ன ஸ்தானத்துல எந்த நோக்கத்தோடு கர்த்தர் பிடிச்சாருங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். You have to clearly find out with what purpose the Lord has called you to be in the church. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன். Therefore Saint Paul says, I follow after with all desire that I may apprehend for which I am apprehended. அவங்க வீட்ல ஒரு காட்டேஜ் மீட்டிங் வச்சோம். I conducted a cottage meeting there. ஒரு அப்போதைய பெரிய ஃபேமஸான பாஸ்டர் அந்த மீட்டிங் அவங்க போன பெரிய சர்ச்சில் உள்ள பாஸ்டர் அந்த கூட்டம் நடத்தினார். A popular pastor of that big assembly, he came and conducted the meeting there. அப்பெல்லாம் பாஸ்டர் மனாசே பிலீவர், அவரும் வந்திருக்காரு. அதுல During that time Pastor Manasseh was a believer, he also attended. அன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஊழியம் வச்சோம். A good ministry was done that day. அதுல எனக்கு அருமையான ஆத்துமாக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அந்த ஆத்துமாக்கள் I got precious souls that day who are even today. அப்படிதான் அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப சபையில உதவியா இருந்தாங்க. With that family was of great help for me. இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே என்னுடைய வருமானம்
7 மடங்கு பெருகிடுச்சு. With these two, my income increased to the sevenfold. அப்படியே ஃபுல்லா செழிப்பான ஒரு faith home மாறி. And that faith home became a faith home of prosperity. கடைசில அவங்க ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வந்தாங்க, இப்பவும் இருக்காங்க, சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. Finally both of them came to the ministry, even their children, they are even today. அல்ல நம்ம இறந்துட்டாங்க ஊழியத்துல வந்து. That sister died after coming into the ministry. எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, why I tell you is கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் நம்மள கொண்டு வந்திருக்கார். The Lord has called us with a definite purpose. ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். Maybe you don't know that. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கறானா அது வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பிற்காலத்துல நம்ம நம்முடைய தலையை உயர்த்துற ஒரு பிள்ளையா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பான். ஆனா அந்த பிள்ளை தரதலையா அங்க இங்கே சுத்தி போச்சுன்னா அவன் வெட்கப்பட்டு போய்டுவான். If the father begets a child, he has a great anticipation towards the child, but if it crosses that anticipation, then you can see the father is worried. அதுபோல தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் உண்டு, அதை உணர்ந்து நாம் செயல்பட்டால் கர்த்தருக்கு மகிமையாய் நாம் சபையிலே காணப்படலாம். So is it God has a definite plan regarding us? If you realize that and work, then we can be for the glory of God. நாதாப் என்று சொன்னால் தாராளம். Nadab means bountifulness. உதாரத்துவம். Bountifulness. உதாரத்துவம் என்பது பிதாவினுடைய குணம். This bountiful nature is the nature of the father. ஏனென்றால் அவர் தயாளன். Because he is favorable or அவர் bountiful. உதாரமாய் கொடுக்கிற தெய்வம். He is a God who giveth bountifully. அவர் ஒருத்தனுக்கு அளந்து கொடுக்கிற ஆள் கிடையாது. He doesn't measure and give people. தமிழ்ல சொல்லுவான், கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சிட்டு கொடுக்குன்னு சொல்லுவான். God who gives will even take the roof and give. அவர் இடமில்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். He will bless you until there is no more place. நீதிமொழிகள் 11:25 பார்க்கும் பொழுது, When we turn to Proverbs 11:25, உதாரத்துவமான ஆத்துமா எப்படி இருக்கும்? how will the bountiful soul be? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிற வார்த்தை. This is the word of God. உதாரத்துவமாக கொடுக்கிறவனுடைய ஆத்துமா செழிக்க ஆரம்பிச்சு. The liberal soul shall be made fat. அது வந்து தேவனுடைய குணம். That is the nature of God. ஒரு தகப்பன்ட்ட போய் ஒரு பிள்ளை சொல்லும், அவனுக்கு அதிகமா கொடுக்காதீங்கன்னு. ஆனா அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு அதிகமா கொடுப்பான். ஏன்னா அவன் மைண்ட்ல வந்து கொடுக்கணும்ங்கறதா இருக்கும். A child will go and to the father and say, don't give much to him, but the father's mind is to give bountifully. உதாரத்துவமானுடைய ஆத்துமா செழிக்கும். Liberal soul shall be made fat. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? How is our soul? நம்மில் அநேகருக்கு அந்த broad mind இல்ல. Many of us do not have that broad mind. நமக்கு எல்லாருக்குமே அந்த குறுகிய மனப்பான்மையில தான் நம்ம செயல்படுகிறோம். We all work in a narrow mindedness. நீங்க அப்படி நினைக்கும் பொழுது தேவன் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள தான் செயல்பட முடியும். But when you think that way, God even works that way. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this well. உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பும் பெரிதாக இருக்கும். If your faith is great, your expectation will be great. சாலமோனுக்கு கர்த்தர் ஏன் இவ்வளவு எல்லாவற்றையும் கொடுத்தார்? Why did God give so much to Solomon? அதுக்கு காரணம் அவனுடைய மனோ விருத்தியை, அதுதான் முக்கியம். The reason is his bountifulness. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Reading 1 Kings 4:29, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அவனுக்கு வந்து சாதாரண கொஞ்சம் மனோவிருத்தி அல்ல, கடற்கரை மணலத்தனையான ஒரு broad mind மனோவிருத்தியை தெய்வம் அவனுக்கு கொடுத்தார். Not a little heart, but a largeness of heart as the sand of the sea show. அப்படிப்பட்ட ஒரு மனோவிருத்தி அவனுக்கு இருந்தபடினால்தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். Because he had such a broad mind, the Lord gave him everything he needed. நம்மில் எத்தனை பேர் அப்படி இருப்போம்? How many of us are like that? நாம வந்து நம்மில் அநேகர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு குணமுள்ளவளா இருக்கிறோம். Many of us have an entirely different nature. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் உதாரத்துவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A child of God should be liberal. அவனுடைய மைண்ட் அப்படி இருக்கணும். His mind should be like that. நாம் அப்படி இருந்தால் தான் தேவனை போல நம்ம மாற முடியும். Only if we are like that, we can be like God. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to 2 Corinthians 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களுடைய மைண்ட்ல பாருங்க, பிரச்சனை வெளியரங்கமா பயங்கரமா இருக்கு, ஆனா மைண்ட் வந்து உதாரத்துவமா இருக்கு. Look, their trial, their problem was severe, but their mind was broad. ஒண்ணுமே இல்ல, ஆனா மனசு தெளிவா இருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. They had nothing with them, but their mind was liberal to give. நமக்கு அப்படிப்பட்ட மைண்ட் இருக்கா? Do we have such a mind? முதலாவது நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிற அந்த பார்வையை விட வேண்டும். First of all, let us forsake that short-sightedness or narrow-mindedness. குறுகிய கண்ணோட்டத்தோடு பேசுகிற பேச்சை நிறுத்த வேண்டும். Stop the words with narrow-mindedness. நமக்கு இந்த மக்கதோனியா சபையினுடைய நிலவரம் தேவை. We need the state of the church at Macedonia. அவங்களுக்கு எல்லாம் இருந்து அவங்க கொடுக்கவில்லை.
St. Paul did not give them with having everything. ஃபுல்லா அவங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கல. He did not give little by little when he had so much treasury. ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் இருக்கிறத கொடுத்துட்டு அமைதியா இருப்பாங்க. He had nothing with him, but he gave that which he had and was silent. பிதா உதாரத்துவமாக இருந்தபடியால் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். Because the father was a liberal soul, he gave his only son. பரலோகத்திலே மையப்பொருளே இயேசுதான். The central theme of heaven is Jesus. சொத்தே அவர்தான். He is the property. அவருடைய பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் அவர் ஒருஆள்தான். He is the only begotten son of the Father. அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He gave him itself and so loved the world. இப்ப அவருக்கு இருக்கிறது ஒரு பரிபூர்ண ஜீவன். Now he has abundance of eternal அந்த life. ஜீவனையும் அப்படி உதாரத்துவமாய் மனுஷனுக்காக கொடுக்கிறார். And even that life he gave with all liberality to man. நாதாப் என்று சொன்னால் உதாரத்துவம் உள்ளவன் என்று அர்த்தம். Nadab means bountiful or liberal. 2 கொரிந்தியர் 9:5 பார்க்கும் பொழுது, Turning to 2 Corinthians 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்கள் அங்கே தான தர்மத்தை குறித்து சொல்லுகிறார். Here it is written about alms. தான தர்மம்ங்கிறது கிறிஸ்தவத்துல ஒரு பகுதி. Alms is a matter of Christianity. அதாவது தான தர்மம்ங்கிறது அது ஒரு உதவி. It is a help done. தானம் பண்ணிட்ட பிறகு அது திரும்பி வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. After giving alms you cannot expect it in return. இப்ப நீங்க கல்யாண வீட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் திரும்பி வரும், அது உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கு தானே கொடுக்குறீங்க. You go to the wedding house and give, you know that it will surely come back to you. அப்படிதானே? Therefore you give. கொடுத்துட்டு எழுதி வச்சுக்குவாங்க, அவன் வாங்கிட்டு அவன் எழுதி வச்சிருவான். They give and they write it down, he gets it and write it down. நம்ம விசுவாசிகள் கூட இப்போ டேபிள் போட்டு எழுதுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க வசூலுக்கு. Even our believers, they come to the extent of writing down upon a table. தெளிவா உட்கார்ந்து எழுதிறாங்க. They clearly write it down. அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு அவன் வரலன்னு சொன்னா இவன் அடுத்த பிள்ளை கல்யாணத்துக்கு இவன் போக மாட்டான். If he doesn't come for the next marriage, he won't go for the marriage next. நீ யோசிச்சு பாருங்க. Just think over. இப்படி தான் நம்ம மைண்ட் இருக்குது. Our mind is like this. ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது தான தர்மம் வந்து உதாரத்துவமா பண்ணாங்களா. But here it is said alms was given bountifully. ஏனா அது திரும்பி வராது. Because it won't return. ஆனாலும் But அவங்களுடைய மைண்ட் அப்படி இருந்துச்சு. his mind was like that. 2 கொரிந்தியர் 9:13 பார்க்கும் பொழுது, Turning to 2 Corinthians 9:13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டுகிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. நீ உதாரத்துவமாய் தான தர்மம் பண்ணா மற்ற ஒரு கூட்டம் உன்னிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும். If you liberally distribute, then one group will glorify God through you. ஒரு சிலர்லாம் என்ன மாதிரி செய்றாங்க தெரியுமா? Some people, you know how they give others? மற்ற ஜனங்களே சொல்றேன். Other people itself say about that. இந்துக்களை நீங்க எடுத்துக்கங்களே. You consider Hindus. ஒரு சிலர்லாம் எவ்வளவாக உதாரத்துவமா செய்றாங்க. Some of them do very bountifully. மற்ற சபைகள்ல உள்ளவங்க எவ்வளவு உதாரத்துவமா செய்றாங்க. The people of other fellowship, they do so much liberally. அப்ப நமக்கு ஏன் அந்த மைண்ட் வரல? Be it so, why don't we have that mind? அப்படி நம்ம வந்தா கூட நம்ம ரோடா சொல்லிக்கிட்டே போவோம். Even if we have, we keep on publishing it. வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. Jesus said, let not the left hand know what the right hand giveth. நம்ம தான் எழுதிதானே கொடுக்கிறோம், திருப்பி எப்படி உலகத்துக்கே தெரிஞ்ச பிறகுதானே கொடுக்கிறோம். But today we give having all the world known about it. வெளியவே தெரியக்கூடாது. But outside it should not be known. வெளிய நீ என்ன கொடுக்கறங்கறது வெளிய தெரியவே கூடாது. Outside it should not be known what are you giving. அந்த அளவு நீங்க பிராக்டீஸ் எடுக்கணும். You should have such a practice. அதே நேரத்துல நீங்க தான தர்மம் பண்ணணும். At the same time you should give alms. நான் கண்டினியூவா இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு வரது உங்களுக்கு தெரியும். You know I talk about the subject in continuity. சண்டே கூட நான் அத சொன்னேன்னு நினைக்கிறேன். Even Sunday I told you, I think. தசம பாகம் என்பது கடமை, Tithe தான தர்மம் என்பது சொல்லுங்க கடன். Tithe is a duty while alms is a debt. அத நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Be careful with it. அதனால உதவி செய்யறதுல நீங்க இறங்கி வரணுங்க. Therefore you have to come down to give alms. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. Give alms to the poor. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. Help them for their food. துணி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. Help them for their clothing.
அதுக்காக இருக்கிறவங்களுக்கே நீங்க உதவி செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. For that it is not needed that you have to give everything that you have and then உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இல்லன்னு தெரியும். You know that you don't have. ஆண்டவர்ட்ட நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே இல்லாதவங்கள மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க, ஏமாத்துறவனை என்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Then you pray to God, Lord, don't bring the cheating people but only those who do not have. அப்படி நீங்க செய்யும் பொழுது இதெல்லாம் பரலோகத்துல உங்களுக்கு மறைமுகமா உங்களுடைய பங்கு ஷேர் இணைஞ்சிட்டே இருக்கும், கூடிட்டே போகும். When you do like that, you keep on adding your share in heaven. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. நீங்க கொடுத்துட்டு வெளியே சொல்லிட்டேனா பரலோகத்துல ஷேர் கிடைக்காது, இங்கே ஷேர் கிடைக்கும். Having given, if you say it outside, you will not get your share in heaven but only on earth. இங்க என்ன ஷேர் கிடைக்கும்? What share here? நீ வீடு கேட்டா வீடு கொடுத்துருவாரு. He will give you house if you ask. 2-wheeler கேட்டா இல்ல 4-wheeler கேட்டா எத்தனை வீலர் கேட்டாலும் கொடுப்பாரு. 2-wheeler or 4-wheeler, whatever you need. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன் கணக்கு இன்னைக்கு முடிக்கணும்னா நீ வெளியரங்கமா சொல்லலாம். பரலோகத்துல தான் என் கணக்கு சேரணும்னு சொன்னா வெளியே சொல்லவே கூடாது. If the Lord has to close your account upon this earth, then you can say it to everyone. But if you want your account in heaven, don't tell anyone. அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்க வியாதி போய்டும். If you tell like that, your sickness will go. பாஸ்டர் டான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சாரி, You know what பாஸ்டர் டியூ சொன்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். You know the example of quoted by Pastor T.U. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன். There was a foundation called Rockefeller Foundation. ஒரு ஆயில் கம்பெனில ஓனர் அவர். He was an owner of oil company. அப்படினா என்ன செய்வார் தெரியுமா? You know what he would do? எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்லாம் இவர் பெட்ரோல் பங்க் போடுவார். He would put up a petrol bunk all the place where there is another bunk. அந்த பங்கை விட ரேட்ட கம்மியா விக்கிறது. And he will sell it in a little rate. அவங்க வந்து ஆயில் கம்பெனில வாங்கி விக்கிறாங்க. இவருக்கு என்ன இருந்துச்சு? ஆயில் கம்பெனியே இருந்துச்சு. They sold it from an oil company but he had an oil company for himself. அதனால எல்லார் பிசினஸையும் ஓச்சிட்டார் ஒரே போடு. Therefore he stopped the business of everyone. அவ்வளவு பேர் வயிறு எரிஞ்சிட்டான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. But everyone were burning within, they could not do anything. பயங்கரமான சேல்ஸ், நல்ல வருமானம். He had a high sales and a good income. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. Suddenly one day he fell in cancer. எந்த ட்ரீட்மென்ட்க்கும் ஒத்து வரல. No treatment could be done. மரணத்தை நோக்கி போனார். He was to death. வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிட்டார். And he was a vacuum in his life. இவரால பிசினஸ் பாதிக்கப்பட்ட அவ்வளவு இவன் செத்தா போதுன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சான். And people who were affected in business, they prayed that he may die. அந்த அளவு இவர் எல்லாரையும் பாதிச்சிருந்துச்சு. To that extent he affected everyone. என்ன பண்ணன்னு தெரியல. Now did not know what to do. விரக்தியாகி அந்த வியாதியில வீட்ல படுத்திருக்கும்போது when he was completely empty and he was lying in his house, பக்கத்துல பைபிள் இருந்துச்சு. You know, there was the Bible near him. எழும்பி அதை எடுத்து படிச்சார். He got up and happened to read it. எடுத்த வசனம் எது தெரியுமா? You know what's the verse he read? அப்போஸ்தலர் 20:35. Acts 20:35. அப்போஸ்தலர் 20:35. 20:35 of Acts. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். அவருக்கு டச் பண்ண வார்த்தை என்ன? The word that touched him was வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. The words of Jesus, it is more blessed to give than to receive. இதுதான் டச்சிங் அவருக்கு. This touched him. அப்பதான் யோசிச்சாரு, நம்ம சம்பாதிக்கிறதை பார்க்கிலும் வாங்கி வாங்கி சேர்த்து வீட்டுல வச்சதை பார்க்கிலும் கொடுக்கிறது என்னது? பாக்கியம். After that he thought it is blessed to give than to keep up stores in heaven, in earth. உடனே அவருக்குள்ள ஒரு தூண்டுதல். Then sooner urging within him, என்னைய கார்ல தூக்கி வைங்கன்னு சொன்னாரு. he said, place me in the car. வீட்ல இருக்கிற பணத்தெல்லாம் வண்டியில ஏத்துங்கன்னு சொன்னாரு. Take all the money in the house into the car. ஒரு ஸ்லம் ஏரியாக்கு போனாரு. He went to a slum area. அங்க போன உடனே அந்த ஏழைகள்லாம் இந்த காரை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. There all the poor people seeing the car, they came up. எவ்வளவு பெரிய கார் நம்ம ஏரியாக்குள்ள வந்துருச்சு. Such a big car in our area. அந்த ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கார்ல இருந்து அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. From the car he liberally started to give to the poor people. நானே சாக போறேன், என்னத்துக்கு இவ்வளவு கோடி கணக்குல வச்சு. I am going to die, then why I need these crores? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார். He emptied everything and returned. அப்பொழுது வயது அவருக்கு 50. And during that time he was 50. வீட்டுக்கு வரும்போது கேன்சர் இல்லாத போல ஒரு ஃபீலிங். When he returned, he felt he had no cancer. ஆச்சரியமா இருந்துச்சு. He was surprised. போய் செக் பண்ணார். He went and checked. கேன்சர் சுகமா இருந்துச்சு. Cancer is healed. இதுக்கு ஹீலிங் சர்வீஸும் போக வேண்டாம், எந்த பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனும் ஜெபிக்க வேண்டாம், எந்த கீமோதெரபியும் தேவையில்லை. And for this cause, no chemotherapy, no treatment or no other pastors need to be prayed.
சுகமாயிடுச்சு. He was healed. அவனுக்கு ஆச்சரியம். He was surprised. அவ்வளவுதான். அன்னையோட இந்த கொடுக்கிற ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்திட்டாரு. From that very day he started a trust which gives. இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் இயங்குகிறது. Even today that trust functions. அன்னையோட அவர் சுகமாச்சு. 92 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து மரித்தார். He was healed that day and he died at 92. வாங்குறதை பார்க்கிலும் மாமியார் வீட்டிலிருந்து வாங்குவதை பார்க்கிலும் அண்ணன் தம்பி இடத்திலிருந்து பிடுங்குவதை பார்க்கிலும் அடுத்து எப்படி சொல்லிட்டே போலாம். நான் ரைம்ஸ் மாதிரி சொல்லுவேன். ஆனா பாதி பேர் உட்கார மாட்டீங்க, எந்திரிச்சிருவீங்க, ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நம்மள தான் பேசுறாரு. வேற யாருக்கு ரோட்ல போறவனுக்கு பேச முடியும்? உனக்கு தான் பேச முடியும். It is more blessed to give than to receive from your mother-in-law's house or from your brethren or sister. If I continue telling, all of you will run out. ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு தான் பேசிட்டாரு, என்னைய பார்த்து தான் பேசினார். ஆமாப்பா, உன்னைய பார்த்து தான் பேச, இங்க உட்கார்ந்திருக்க தான் பேச முடியும். நான் ரோட்ல போய் அப்படியே நின்னுட்டு பெந்தேகோஸ்தே ஜனங்களேன்னு பேச முடியும், கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிட்ட பேச முடியும். Some will say pastor talked about me only. Yes, I talked to you only. I cannot go out and speak. உனக்கு இதே மாதிரி ஏதாவது வசனம் டச் பண்ணுதா? Is any verse touching your heart? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர், இதுதான் டச் ஆகுது. உன்னை எங்கேயாவது அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய் விடுவாருன்னு தான் பாக்குறேன். They only try to be near the still waters and God may speak to them like that. உதாரத்துவமான ஒரு ஆத்துமா செழிக்கும். But liberal souls shall be made அது fat. நிமித்தம் அநேகர் தேவனை துதிப்பார்கள். Because of that many will glorify God. இந்த நாதாபை தேவன் ஒரு அருமையான திட்டத்தோடு வைத்திருந்தார். God had placed this Nadab with a beautiful plan. யாத்திராகமம் Exodus 24 chapter 24 1 and verse 1. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஜனங்கள் பர்வதத்திலே ஏறுகிறார்கள். The people of God climbed up the mountain to worship God. கர்த்தர் செலக்ட் பண்ண ஆளை பாருங்க. Look at the people God selected. மோசேட்ட சொல்றாரு, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும். அடுத்து அந்த வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள சொல்லல. அடுத்து இஸ்ரவேலில் 70 மூப்பர்களும் வரக்கடவர்கள். The Lord said unto Moses, come up, thou and Aaron, Nadab and Abihu and 70 of the elders of Israel. இவங்க 2 பேரும் தான் மூத்த பிள்ளைங்க. நாதாப் ஃபர்ஸ்ட், அபியூ செகண்ட், அடுத்து எலியாசர் இருக்கான், இத்தாமார் இருக்கான். ஆனா அந்த முதல் 2 பேரை தான் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. These Nadab and Abihu were the first 2 and the Lord did not select the other 2. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not partial. பாருங்க, அந்த 2 பேரும் எவ்வளவு அருமையா நேசித்து, வாங்க என்னிடத்தில் வந்து என்னை பணிந்து கொள்ளுங்கள். See how the Lord loved him and said, you come up and worship me. கர்த்தரை தரிசிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நாதாபுக்கு கிடைத்தது. This Nadab had a beautiful opportunity of seeing the face of God. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we see about this, யாத்திராகமம் 24 9 10 11, Exodus 24 9 through 11. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் நாதாபுக்கு கிடைத்தது. Nadab had a privilege of seeing God. நம்முடைய நோக்கமே தேவனை தரிசிப்பதுதான். All our purpose is to see God. எப்படி ஆயினும் இயேசு வரும்பொழுது அவர் நெஞ்சிரணும், தரிசிச்சிரணும். Somehow when my Jesus appears I should see him. அதுதான் நம்முடைய டார்கெட். That is our target. அதை விட்டுட்டோம்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. If we leave that, then no use. தேவனை தரிசிக்கிற அந்த பாக்கியம் நாதாபுக்கு கிடைத்தது. Nadab got the privilege of seeing the face of God. ஒருவரும் தரிசிக்க கூடாத ஒரு தெய்வம் அவர். God whom no man can see. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான ஏக சக்கராதிபதி. That only potentate whom no man had seen and cannot see. இப்ப சொல்றாரு, நாதாபை கூப்பிட்டுட்டு வா, அவன் என்னை தரிசிக்கட்டும். Now he says, you call up Nadab and come and I'll let him see me. அவருடைய பாதத்தை கண்டார்கள். And they saw his feet. அங்கேயே தேவனுடைய சமூகத்துல தரிசிச்சிட்டு அங்கேயே புசித்து குடித்தார்கள். And there they saw the face of God and there itself they eat and drank. இவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. He got such a beautiful experience. நாம் எப்படி தேவனை தரிசிக்க இயலும்? How can we see God? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew's Gospel 5 and verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இவன் போய் தேவனை தரிசிச்சான்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
அவன் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாய் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. If this man had seen the face of God, it means that he had the time when he had pureness of heart. உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கா? Is our heart pure? அப்படியானால் நீ தேவனை தரிசிக்கலாம். Then you can see God. ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறான். Because man looks at the countenance. தேவன் அவனுடைய இருதயத்தை காண்கிறார். But God looks at one's heart. உன்னுடைய இருதயத்தை தான் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருப்பார். God searches and knows your heart. ஏனென்றால் அதுலதான் நன்மையா தீமையாங்கறத ஒரு வகை இருக்கிற சக்தி இருக்கிறது. Because it is there man has the discerning power of good and evil. இவன் பாருங்க, இவனுக்கு அப்படி ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது. ஆண்டவரை போய் பார்த்து அந்த மகிமையை பார்த்துட்டு தான் வந்தாங்க. He got this beautiful chance. He went, saw God, saw his glory. அப்படியானால் என்ன அர்த்தம்? Then what does it mean? அவன் இருதயம் சுத்தமாக இருந்த ஒரு காலம் உண்டு. There was a time of the pureness of his heart. 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 17th Psalm and verse 15. சங்கீதம் 17:15. Psalm 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். I will behold thy face in righteousness. ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கணும்னா நமக்கு ஒரு நீதியில தான் தரிசிக்க முடியும். We need a righteousness to behold the face of God. அது என்ன நீதி? What righteousness? ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு நீதி. Taking water baptism is a righteousness. பரிசுத்த ஆவி அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Receiving Holy Ghost is righteousness, joy, peace and the joy of the Holy Ghost. நீதியில் தான் நாம் தேவனை, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்றோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம், அவரை தரிசிக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகப்படுகிறோம். That is why we read in the word of God, when a man is born again of water and of spirit, we are taken into the kingdom of heaven, got the privilege of seeing God. அடுத்து ஒரு நீதி இருக்கிறது. Next righteousness, அது பரிசுத்தவான்களுடைய நீதி. the righteousness of saints. பரிசுத்தவான்களுடைய நீதினா என்ன? What is the righteousness of saints? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வெளிப்படுத்தல் 19:9 சொல்லி இருக்கிறது. In Revelation 19:8 it is said, to her was granted that she should be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. 7, 8, 9 வசனங்களை நாம் அதை பார்க்கலாம். 7 through 9 we read about it. அப்போ அது என்ன நீதி? What righteousness is it? அநியாயத்தை சகித்துக் கொள்வது. Bearing iniquity. 1 கொரிந்தியர் 6 சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? 1 Corinthians 6 it is written, why don't ye suffer wrongfully? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? Why don't you endure loss? பரிசுத்தவான்களுடைய நீதிங்கிறது கண்ணுக்கு கண் கிடையாது. Righteousness of saints is not eye for eye. பரிசுத்தவான்களுடைய நீதி என்பது ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுவது. Righteousness of saints is giving the other cheek when one smites one cheek. எப்படி ஒரு மனுஷன் தேவனை அடுத்து தரிசிக்க முடியும்? How can a man nextly see God? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we turn to Hebrews 12:14, யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சமாதானமும் பரிசுத்தமும் என்கிறது அண்ணன் தம்பி மாதிரி. peace and holiness are like siblings. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. They are related one to another. ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கறேன் அப்படினு சொன்னானா அதனுடைய அர்த்தம் அவன் சமாதானமா இருக்கறான்னு அர்த்தம். If a man says I am holy, it means he is at peace. ஒருத்தன் சமாதானமா இருக்கறேன் அப்படினு சொன்னானா அவன் பரிசுத்தவான் என்று அர்த்தம். If a man says I am at peace, that means he is holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. Holiness without which no man shall see God. அப்ப இதிலிருந்தெல்லாம் விளங்கிக் கொள்ளுகிற நாதாபை குறித்து படிக்கிற சத்தியம் என்ன? From this what is the truth of Nadab we read? அவன் நீதி உள்ளவன். He had righteousness. இல்லாவிட்டா நீதியை நிறைவேற்றினவன். Or he fulfilled righteousness. அவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். He had pureness of heart. அவன் பரிசுத்தம் உள்ளவன், சமாதானம் உள்ளவன். He had holiness, he had peace. 1 யோவான் 3:2 பார்க்கும் பொழுது 3:2 யார் அவரை தரிசிப்போம்? Who can see God? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கும்போது, அவரை நாம் தரிசிக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம். We shall be like him when we see him. அப்ப அவருக்கு ஒப்பா இருக்கிறவன் தான் அவரை தரிசிக்க முடியும். Therefore only who is like him can see him. அப்ப நாதாபுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் வாழ்க்கையும் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். Then let us just consider what kind of privilege and life Nadab had. இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்ட எழுப்புதலான பிரகாசமான ஒரு காலம். This was the time of enlightenment, the beginning stage and the revival of his life. அவன் மைண்ட் ஃபுல்லா உதாரத்துவமாக தான் இருந்துச்சு. His mind was liberal. அவன் வந்து குறுகிய கண்ணோட்டத்தோட செயல்பட மாட்டான். He was not at all short-sighted. அவன் அள்ளி கொடுக்கிற ஒரு ஆள். He was bountiful. இரண்டாவது அவன் மைண்ட் தேவனை தரிசிக்கணும்னு தான் இருந்துச்சு. Nextly his mind was to seek God. அவரை பார்க்கணும்.
to see God. அதுதான் அவன் மைண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. That was his only intention. நான் அவரை பார்க்கணும். I should see my God. அந்த மைண்ட்ல தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. It is with this he faced his அந்த life. வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்தது. He had that opportunity also. லேவியராகமம் Leviticus 10ஆம் அதிகாரம் chapter 10 முதலாம் வசனம். and the first verse. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியோவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இவர்கள் கையிலே தூப கலசம் இருந்தது. They had the incense in their hand. இது எதை காண்பிக்கிறது? The sense of what does it show? ஜீவியத்திலே ஒரு தூப கலசம் எப்பவும் இருக்கணும். We always need to have the censer in our hand. ஒரு ஜெபிக்கும் தன்மை ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு யாரும் சொல்லி இல்ல, தானாவே இருக்கணும். A believer, a servant of God, need to have a prayer life automatically, not by the force of anyone. அதான் பெண்டிகாஸ்டல் லைஃப். That is Pentecostal life. அதை விட்டுட்டு ஒருத்தன் பிடிச்சி தள்ளிக்கிட்டே முழங்கால் போடு, கண்ணை மூடு, நல்லா ஜெபம் பண்ணு, அழு, அப்படி இப்படின்னு சொல்லி 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 கொடுத்து அது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். Other than that, if a man is going to tell all the time, that is only to a child. ஒரு லிமிட்டுக்கு வந்துட்ட பிறகு நீயாவே ஜெபிக்க வந்துறணும், உனக்கு அந்த ஆவி வந்துறணும், தூப கலசம் உன் கையில எடுத்துறணும். நீ After having come into this, you have to take the censer automatically in your hand and start praying. அதுக்கு இன்னொருத்தன் உன்னை வந்து தூப கலசத்தை எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Not at all needed that another person may come and tell us to take it. ஒருவேளை நீங்க இன்னும் அந்த பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் குழந்தைகள். If you are still under that practice, you mean you are a babe. இல்ல மன வளர்ச்சி குன்றியவர்கள். Or mentally retarded ones. புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாதவர்கள். Ones who have no understanding power. உன் கையில எப்பொழுதும் ஒரு தூப கலசத்தை நீ எடுக்கணும். You have to have a censer in your hand always. தூப கலசம் அந்த ஆசாரியன் கையில இருக்க வேண்டும். The priest need to have the censer in his hand. அவைகளில் அவர்கள் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டார்கள். And every man took of his censer. தூப கலசத்தை எடுத்தீனாதான் வாதை நிறுத்தப்படும். And only if you take the censer, plague will be stopped. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் Numbers chapter 16 46ஆம் வசனம். verse 46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின்மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இங்க பாருங்க, தூப கலசத்தை எடுத்து அந்த வேலையை அவன் செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் எது நின்னது? வாதை நிறுத்தப்பட்டது. The plague was stopped only after he took the censer and started his work. அதுதான் நம்முடைய ஊழியம். That is our ministry. அது செய்யற வரைக்கும் வாதை இருந்துகிட்டே இருக்கும். Until we do that, plague will continue. நீ உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது போராட்டங்கள் இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணனும்னா நீ உடனே தூப கலசத்தை எடுத்துறணும். If there is any problem or conflict in your family, take censer immediately. அதுதான் நம்முடைய முக்கிய பகுதி. That is our important aspect. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எவ்வளவோ பேர் செத்து போனதாக பைபிள் சொல்லுகிறது. But the word of God says it was a little late to take the censer and many died. அதனால தான் மோசே சொல்றான், ஓடுன்னு சொல்றான். That is why Moses says you go take it. ஏனென்றால் அதுக்கு முன்னாக செத்து போனவர்கள் எத்தனை பேர்? 14,700 பேர். Because 14,700 died before that. அதனால தான் மோசே சொல்றான், ஐயோ சாவு அதிகமாகிட்டே இருக்கு, ஓடுன்னு சொல்றான். That is why Moses says you run and do it because death is increasing. 47ஆம் வசனம். 47. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். And Aaron took as Moses commanded and ran into the midst of the congregation. இந்த நாட்கள்ல ஜெபத்துக்கு நீங்க ஓட வேண்டிய ஒரு காலம். This is a time you have to run for prayer. ஜெபத்துக்கு வரும்போது அப்படியே இந்த புது பொண்ணு அழைச்சிட்டு வர்ற மாதிரி 7:30 ஆனாலும் 8:30 ஆனாலும் அப்படியே அன்னம் போல நடந்து வரக்கூடாது. டைம் லேட் ஆயிடுச்சுன்னா 4 கால் பாய்ச்சல்ல நீ வரணும் உள்ள. You should not walk as a new bride, but you should run and come into the church when the time is up. இந்த ஸ்கூல்ல பாருங்க, லேட் ஆயிருச்சுன்னா நாங்க போய்வோம் பாருங்க, அதுக்குள்ள பிடி மாஸ்டர் எப்படியாவது அடிக்கணும்னு பிளான் பண்ணி அடிச்சிடுவாரு அவர். You see, when we are going to the school, if you are delayed, we just run off and our PT master tries to beat us. எப்படினாலும் அடி விழுந்துரும் அன்னைக்கு. Somehow we get the beating. ஆனா நமக்கு அப்படியே இருக்கே. But is it like that for லேட் us? ஆயிருச்சுன்னு சொன்னா உன் ஆத்மாக்குள்ள பட 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 படன்னு வரணும். If you are a bit late, our soul should throb in us. அவன் ஓடுனான். He ran. வாசிங்க அந்த வசனம். 47. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான்.
ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஓட வேண்டிய டைம், ஜெபத்துக்கெல்லாம் ஓட வேண்டி ஓடி ஓடி போணும். This is the time you have to run for prayers. ஐயோ பாட்டு முடிஞ்சிருமே, That song will be worship gone. முடிஞ்சிருமே, Worship will be ended. அப்படி நம்ம ஒரு தவிப்போட ஓடணும். அப்பதான் இந்த நாட்களில வாதைகளை நிறுத்த முடியும். We can stop plague in these days only if we run with a throb. நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Come to a subject. முதலாவது அவன் உதாரத்துவம், Firstly, he was liberal. இரண்டாவது தேவனை தரிசித்தவன், Secondly, saw God. மூன்றாவது தூபகலசத்தை கையில் உள்ள ஒரு ஆள். Thirdly, took the incense in a censer in இவ்வளவு his hand. நல்ல அனுபவங்கள் இருந்தும் Though he had such good experiences. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2 மறுபடியும் வாசிப்போம். Reading verses 1 and 2 of Leviticus chapter 10. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how would it be? அருமையான துவக்கம், Beautiful beginning, ஆனா மோசமான முடிவு. but worse end. பைபிள் சொல்லுகிறது அற்பமான துவக்கம் சம்பூர்ணமான முடிவுன்னு சொல்லியிருக்கு. The word of God says about a little beginning but great end. கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அங்கே அவர்கள் கொண்டு வந்தபடினால் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். Because there they offered strange fire before the Lord, which he commanded them not, they died in the presence of the God. இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தியம் என்ன? What is the truth behind it? அது என்ன அந்நிய அக்கினி? What is that strange fire? அது என்ன கர்த்தருடைய அக்கினி? What is that fire of God? தேவனை தரிசிச்ச மனுஷன், A man who saw God, ஆண்டவருடைய சமூகத்துல புசித்து குடித்த a மனிதன், man who ate and drank in the presence of God, உதாரத்துவமாய் கொடுக்கிற மனுஷன், a man who had a liberal soul, எப்பவும் தன்னுடைய கையில தூபகலசம் உள்ள ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆளு, a man who was always praying with censer. ஒரு சின்ன மேட்டர்ல அவன் தோத்துட்டான், செத்து போயிட்டான். He failed in a little matter, finally died. எப்படி அப்படி சாகிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார்? How could God permit him to die? இந்த ஊழியம் ஒரு செகண்ட் தப்பிட்டா மரணமாயிடும். This ministry, if you escape a little second, it will change. இந்த கரண்ட் நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா அழகா லைட் எரியும், ஃபேன் ஓடும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். If you use this electricity supply very well, it can be made use for many things. இன்சுலேஷன் இல்லாம கை வச்சிட்டீனா, But if you place the hand without insulation, அது பாஸ்டரையும் பார்க்காது, பரிசுத்தவானையும் பார்க்காது. it will not look at the saint or the pastor. ஆச்சு ஒரு தூக்கி போட்டு உயிரை எடுத்துரும். Anyone, they will die on that spot. அதே மாதிரி தான் கர்த்தரும். So is it God also. அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி. He is a consuming fire. பிரமாணத்தை மீறிட்டான் அவனுக்கு, அதுக்கு பிறகு அவனுக்கு சீட்டு கிடையாது. If a man transgresses the law, then no more life for அதனால அவர் him. சொல்றார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும்னு சொல்லல. எப்படி சொல்லிருக்காரு? ஒருவனும் தரிசிப்பதில்லை. That is why he says, holiness without which no man shall அக்கினி see God. இருக்கு, There is the fire, ஆனா இவங்க போட்டது அந்நிய அக்கினி. but it was a strange fire. அந்த விஷயத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். We need to be very careful in this matter. முதலாவது தன் தூபகலசத்தை அவைகளில் அக்கினியும் தூபவர்க்கத்தையும் போட்டுட்டாங்க. ஆனா இப்ப கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை என்னஞ்சிட்டாங்க, உள்ள கொண்டு வந்துட்டாங்க. First of all, they put fire and put incense in their censer. Now they brought in strange fire which he commanded them not. எந்த அக்கினியை போடுவது? What fire should we put? என்னாகமம் 16:46 மறுபடியும் வருவோம். Coming back to Numbers 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு. எந்த அக்கினியை போடணும்? பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை தான் அதுல போடணும். Fire from off the altar. அதை விட்டுட்டு நீ வேற அக்கினியை உள்ள கொண்டு வந்து போடக்கூடாது. You should not bring in any other fire. பலிபீடத்தில் இருக்கிறதான ஒரு அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு வந்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? பாவம் நீங்கி அக்கிரமம் நிவர்த்தியாகும் என்று ஏசாயா 6ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah 6 it is said, only if the tongues from off the altar can cleanse your sin, man make atonement. அது தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் கவனித்துக் கொள்ள வேண்டியது ஒரு சத்தியம். Children of God should carefully pay attention to this truth. நீ வேற எங்கேயும் அக்கினி எடுக்க கூடாது. You should have no other fire. இன்னொரு வசனம், Another verse, லேவியராகமம் 16:12. Leviticus 16:12. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி. பாத்தீங்களா? எந்த நெருப்பு தணல் தூபகலசத்தை நிரப்பணும்? The burning coals from where? கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும்
பலிபீடத்தில் உள்ள அக்கினி எடுத்துதான் தணல் எடுத்துதான் நீ நிரப்பணும். From off the altar before the Lord. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நம்முடைய ஊழியத்துல அக்கினி இருக்கலாம், ஆனா அந்நிய அக்கினி வரக்கூடாது. There may be fire in our ministry but not a strange fire. அது எதை காண்பிக்கிறது? What does this show? அந்நிய உபதேசங்களை காண்பிக்கிறது. Strange doctrines. அந்நியருடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. It shows the company with strangers. அந்நியருடைய பழக்க வழக்கங்களை காண்பிக்கிறது. The habits of the strangers. இந்த ஊழியத்திலேயோ இந்த சபைக்குள்ளேயோ வந்துட்ட பிறகு உங்களுக்கு அந்நிய உபதேசத்துக்கு நீங்கள் செவிமடுக்க கூடாது. After coming into this ministry or the church, you should not pay heed to strange doctrines. அதுக்கு அக்கினி இருக்கு, அது ஒரு அக்கினி தான். It also has a fire. ஆனா அந்நிய அக்கினி. But strange fire. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு After coming into this path, நீங்க அந்நிய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க குழம்பிடுவீங்க. if you give place to the strange fire, strange doctrine, you will confuse. அக்கினியை நீங்க சரியான விதத்துல பகுத்தறியணும். You should discern the fire. என்ன அக்கினி பற்றி எரிகிறது? What fire is burning? அது அந்நிய அக்கினியா கர்த்தருடைய அக்கினியா? Is it a strange fire or fire from the Lord? கர்த்தருடைய அக்கினி ஆனால் நீ முச்செடியா இருந்தா கூட நீ அவிந்து போக மாட்டாய். Be it a fire from the Lord, even if you are a bush, you will not be burnt. ஆனா கர்த்தருடைய அக்கினி இல்லாவிட்டால் அந்த அக்கினி உன்னை சுட்டெரிச்சிரும். But if it's not the fire of the Lord, that fire will consume you. இந்த அந்நிய ஐக்கியங்கள், அந்நியமான உறவுகள், அந்நியமான உபதேசங்கள், இந்த அந்நியம்ங்கற அந்த தன்மைக்கு நம்ம எப்ப இடம் கொடுக்கிறோமோ அங்கதான் நமக்கு மரணம் உண்டாகுது. Anytime we give place to that strangeness, strange doctrine, strange relationship, strange company, then death happens. நீங்க யோசிச்சு பாருங்க. You think of yourself. உங்களுடைய வாழ்க்கையில இப்படி இடம் கொடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்க விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் இதுதான். If you have given place to that in your life, this is the time to come out. வெளியே இருந்து ஒரு அக்கினி அங்க வரக்கூடாது. No strange fire should come within you. நாமே உருவாக்கி ஒரு அக்கினி அதுல போட்ற கூடாது. And we should not put the fire created by ourselves. தேவனுடைய பிரமாணத்தின்படி அங்க ஒரு பலிபீடம் இருக்கு, அதுல அக்கினி இருக்கு. But there is an altar according to the law and there is a fire in it. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரத்தை நீ எண்ணிக்க கூடாது, போட கூடாது. There should be no other foundation laid than that which is in Christ Jesus. நீ சரியான விதத்துல அங்கிருந்து தான் எடுக்கணும். You have to take from the right place. நீ புதுசா நூதன சீசனா இந்த சபையில இருக்க கூடாது. You should not be a new disciple to this church. பாருங்க, அவனுடைய ஒரு தவறு, இன்னும் அது மனித தவறுன்னு கூட சொல்லலாம், புத்தியினன்னு கூட சொல்லலாம், ஆனா ஒரு சின்ன காரியம்தான் அவன் அங்கேயே சாவடிச்சிருச்சு. It was his little mistake, little folly, human error, but that closed his chapter. முடிஞ்சிருச்சு, அவன் கதை முடிஞ்சிருச்சு. His life was then over. எப்படி துவக்கம் இருந்தது? How was his beginning? நீங்க நினைக்கலாம் இது ஒரு பெரிய ஃபால்ட்டா? You may think, is it a big fault? ஒரு பெரிய ஃபால்ட் இல்ல. No, it is not. ஆனா அது மரணத்துக்கு ஏதுவான குற்றம். But a fault unto death. ஆண்டவர் மன்னிச்சிருக்க கூடாதான்னு சொல்லுவீங்க. You may say God should have forgiven. பிரமாணம் தான். No, that is law. பட்டயத்தை தூக்கிட்டாருன்னா உள்ள வர்றவன் அவ்வளவு வரை என்ன செய்யணும்? செத்துக்கிட்டு தான் இருக்கணும். If he takes up the sword, all people will die. பிரமாணத்தை மீறவே முடியாது. You can never transgress the law. நீங்க பாருங்க, சாலமோனுடைய ஆலயத்துக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தார். There was a law for Solomon's temple. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தார். A law for the tabernacle. சொல்றாரு, மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையா இரு. And he said, take heed that you do it according to the pattern shown in the mount. ஒரு நூல் கூட மாறிட கூடாது. Not one line should change. அதுல ஒரு நூல் கூட கலர் நினைச்ச கூடாது. இளநீலம் அப்படின்னா அது எந்த நூல் தான் இருக்கணும்? இளநீலம் தான் இருக்கணும். Even a thread, if it be of blue, it should be blue. இந்த மரம்னு சொன்னா அந்த மரம் தான். If it should be of that wood, it should be like that. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. You cannot do anything as you like. நீங்க நினைக்கலாம் பைபிள் ஒண்ணுதான், அவங்களும் அபிஷேகத்துல நிரம்புறாங்க, அவங்களும் ஆவியில தான் நிரம்புறாங்க, எல்லாம் ஆவிதான், அது என்ன அக்கினிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் உனக்கும் எனக்கும் தெரியும். You may think this is the same Bible, they also get filled in the anointing, but you have to discern the fire. ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சகோதரி ஒரு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. At one place, suddenly a sister started to do the ministry. சாம் ஜபதுரை புக்க படிச்சா தெரியும். And if you read Sam Jabadure's book, you can know it. புதுசா ஒரு சகோதரி கேரளால ஊழியம் தொடங்கிச்சு. A sister newly started a ministry in Kerala. வந்தவங்க எல்லாம் சுகம். And all the people should come and see. வந்தவங்களுக்கு எல்லாம் பிசாசு ஓடுது. And all the people who came there were healed. ஒரு 6 மாசத்துக்குள்ள 1000-2000 பேர் ஜனங்கள் கூடிட்டாங்க, பயங்கரமா ஷெட் போட்டு ரொம்ப ஸ்பீடா டெவலப் ஆகுது. They were delivered, she put up the shed and within 6 months she had 2000 people as gathered there. அதுக்கு பக்கத்துல அதே கிராமத்துல ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்றாரு. Nearby that there was a pastor ministering in that same village. அவருக்கு ஆண்டவர் மேல ரொம்ப துக்கம். But he had a great grief to God.
ஆண்டவரே நான் 20 வருஷமா இந்த இடத்துல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு 22 பேர் தான் வர்றான். Lord, 20 years I've been ministering, only 22 people are coming here. 2 மாசம் ஆச்சு, எத்தனை பேர் வந்துட்டான்? 2000 பேர் வந்துட்டான். அப்ப நான் என்னத்த ஊழியம் செஞ்சு என்னத்துக்கு? But there just 2 months and 2000 there, and what is then my ministry? அது உண்மையான ஊழியமா? இது உண்மையான ஊழியமா? Is that a ministry genuine or mine? இவர் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டே கிடக்குறார். He kept on praying. ஆண்டவர் பார்த்தார், என்ன இவன் ரொம்ப போராடுறானேன்னு சொல்லிட்டு, ரொம்ப போராடுறானேன்னு சொல்லி, and the Lord saw that he was striving much. சரி, அந்த உண்மையை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன்னு சொன்னாராம். The Lord said, I will reveal you the truth. நீ போனாராம். You go. அந்த கூட்டத்துக்கு போனாராம். You go to that meeting. அவர் சொன்னாரு, நான் அந்த கூட்டத்துக்கு போனா அவன் என்ன நினைப்பாங்க எல்லாரும்? If I go to the meeting, what will all the people think then? நீ போன்னு சொன்னாராம். And he said, you go. இவர் நேரா போய் நின்னாராம். He went straight. அங்க அந்த சகோதரி பாவம், அது அறியாமல செஞ்சது. அது கையை நீட்டினா வியாதி சோமாகுது, கையை நீட்டினா பிசாசு ஆடுது, எல்லாம் பண்றாரு. இவர்கிட்ட போய் நின்னுக்கிட்டாரு. அந்த கூட்டத்துல கும்பல்ல நடுவுல போய் அந்த சகோதரி பக்கத்துல போய் நின்னுட்டார். That sister, she lifted up her hand and all people were healed and delivered. Now he came and stood with her in that meeting. திடீர்னு பார்த்தா அந்த சிஸ்டர் ஆட ஆரம்பிச்சிருச்சு. Suddenly that sister started to shake. இவர் அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தார். He was just standing. ஒரு 3 நிமிஷத்துல ஆடி இவர் முன்னால வந்து முழங்கால போட்டுச்சு. Within 3 minutes she bowed down her head before that man. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இப்ப புரியுதா? Then the Lord said, now do you understand? புரியுது. Yes, I understand. 2000 பேர் எப்படி வர்றான் தெரியுதான்னா? You understand how 2000 are coming? அதோட அந்த கூடாரம், இந்த சிஸ்டர் கூப்பிட விழுந்த உடனே எல்லாரும் நிச்சு ஓடி போயிட்டான். அதோட கூடாரம் முடிந்தது. When this sister fell down, then all started to flee away and the tabernacle ended. நமக்குள்ள என்ன அக்கினி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய டைம் இதுதான். This is the time we have to check out the fire in us. அன்னி அக்கினியை உள்ள வச்சிட்டேன்னா எழுப்புதலா இருக்கும், ஆனா மரணமா இருக்கும். If we have strange fire, revival will be there, but finally death. கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம சாக கூடாது. We should not die in the presence of God. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் மரித்து போனார்கள். The next verse says they died before the Lord. கர்த்தருடைய சந்நிதியில செத்தா என்ன ஆகும் தெரியுமா? You know what will happen when we die before the Lord? ஆசாரியர்களுக்கு ஒரு Dress இருக்கு. For the priests, they have a priestly garment. அவங்களுடைய மார்புல மார்க்கவசனம் ஒன்னு போட்டுருப்பாங்க. அதுல எது தொங்கும்? The breastplate upon their breast, and what would hang there? மாதுளம்பழங்கள் மணி மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. They have the pomegranates and bells in it. இவங்க உள்ள போனா, when they go in, இந்த ஆல்டர்ல இந்த தூபகலசத்தை அடிச்சான்னு சொன்னா, when they take this censer and move it, இந்த அசைவுல எல்லா மணி என்ன செய்யும்? டிங் டிங் டிங்னு இந்த பூஜாரிலாம் அடிக்கறானே, அதெல்லாம் இந்த மெத்தட் தான். In their movement all these bells will shake. இவன் செத்துட்டான்னா எது வராது? If he dies, இந்த சத்தம் வராது. There will be no more noise of the bells. இப்போ உள்ள போனா அடுத்தவன் செத்துருவான். Now if anyone goes in, he will also die. அதனால ஒரு பிரமாணம் இருந்தது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது கால்ல ஒரு செயின் போட்டுறான். Therefore there was a law, when the priest enters into the most holy place, he will have a chain in his feet. வெளிய இருக்கும். The chain will be outside. இவன் உள்ள போய் அந்த இரத்தத்தை தெளிச்சு தூபகலசத்தை போட்டு அடிச்சு ஆல்டரை கிளியர் பண்ணும்போது இவன் உயிரோட இருந்தானா டிங் டிங் டிங்னு சவுண்ட் கேட்கும். ஆளு உள்ள போய் சரியில்லாம செத்துட்டான்னா சவுண்ட் வராது. நாய் இழுக்கிற மாதிரி எங்க இழுக்க வேண்டியதான், ஆளை வெளியே இழுக்க வேண்டியதான். When he is inside and doing the ministry, the voice of the bells will be heard. But if he is wrong, then he will stop his ministry, he will die, and finally they will drag him as a dead dog. அதே போலதான் இன்னைக்கு நீங்க பாருங்க, கற்பக்கிரகத்துக்குள்ள போன உடனே பூசாரி நிச்சயவாரு வேகமா அடிப்பார், நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். So is it, you can see even today, அவங்களுக்கு தெரியாது இந்த பிரமாணம் பைபிள்ல இருக்கு. Hindu priests do that, but this is a law of the Bible. தேவனுடைய சந்நிதியில நாம் சாகும்படியாக வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய சந்நிதியில நாம் ஜீவனோடு நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are not called to die in the presence of God, but to live before the Lord. கடைசியாக Finally, 1 நாளாகமம் First Chronicles 24 chapter 24 2 verse 2. நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலெயாசாரும் இத்தாமாரும் எப்படி மரித்தாங்க? How did they die? திரும்ப வாசி. நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் குமாரர் இல்லாமல் மரித்து போனார்கள். They died without children. அவங்களுக்கு பிள்ளைங்க இல்ல. No children for them. அது எவ்வளவு பெரிய தோல்வி. What a great defeat. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை உருவாகணும். After coming into this religion, a man child should be formed within you. வெளிப்படுத்தல் 12:5 படி அந்த ஆண் பிள்ளை தான் எங்க போகுது?
சிங்காசனத்துக்கு போகுது. According to Revelation 12:5, that man child is caught up to the throne. இது எதை காண்பிக்கிறது? What is the show? ஜெயஜீவியத்தை காண்பிக்கிறது. An overcoming life. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நம்ம அந்நிய அக்னியை கொண்டு வந்தா நமக்கு ஜெயஜீவியம் கிடைக்காது. After coming here, if you bring in strange fire, we will have no overcoming life. ஜெயஜீவியம் அப்படின உடனே நீங்க நினைச்சிர கூடாது ஒரு பெண்ணு ஆணு அந்த பாவம் மாம்ச பாவம் அப்படிலாம் எடுக்க கூடாது. தூக்கத்தை ஜெயிக்கிறதும் ஜெயஜீவியம் தான், கோபத்தை ஜெயிக்கிறதும் ஜெயஜீவியம் தான், Dress முடிய அழக என்னென்னலாம் நீ ஜெயிக்கிறியோ அதுக்கு பேர்ல என்னது ஜெயஜீவியம். Overcoming life is not just overcoming the lust alone between a man and a woman, but even overcoming sleep and your beauty habits and your food habits and everything is an overcoming life. எந்திச்சு போணும்னு சொல்லும், போகாம உட்கார்ந்திருக்க பாரு, அதான் ஜெயஜீவியம். You may be the mind in you will say you get up and go, but seated in the presence of God is an overcoming life. எந்திச்சு போன உடனே உனக்கு அப்படி கையும் காலும் பறங்க போயிடுமா உட்கார்ந்திருக்குமா எழும்பணும், அத உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். உனக்குள்ள ஒரு கடிவாளத்தை போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேரு தான் என்னது ஜெயஜீவியம். When conflicts come in, you have to control yourself and that is an overcoming life. பார்த்த உடனே உன்னை வாங்கணும்னு அப்படியே கண்ணு பறக்கும், கை போகும், காசு பாக்கெட்லாம் கை விட்டுருவீங்க. ஆனா வாங்காம நீ திரும்பி போகணும். அதுக்கு தான் என்னது அந்த பொருளை நீ ஜெயிச்சிட்ட, அதுதான் ஜெயஜீவியம். You may have a desire to buy something, even your hand may go into your pocket to take the money, but controlling yourself not to buy that is your overcoming life. சாப்பிடணும், ஐயோ அத வாங்கிரலாமா இத வாங்கிரலாமா என்னத்தையாவது கிடைச்சா தின்றலாமா அப்படின்னு வரும். தொண்டையில கத்திய வைக்கணும், அதுக்கு பேர் தான் ஜெயஜீவியம். You may have the great desire to eat some delicious meal, you may be about to do it, but keeping the knife on your throat is your overcoming life. ஒருத்தன் சொன்னா என்னிடத்தில் கொண்டு வருவதை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. One man said, anything that is brought to me I will in no wise cast out. அப்படி தின்னுட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. அங்க சொல்லுவார் என்னிடத்தில் நீ ஒண்ணும் கொண்டு வரவில்லைன்னு சொல்லி அனுப்பிடுவார். If you eat like that you cannot go to heaven and Jesus will say you did not bring me anything. தயவு செய்து நீங்க ஜெயஜீவியன்னா சாப்பாட்டை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும், இச்சைகளை ஜெயிக்கணும், தூக்கத்தை ஜெயிக்கணும், Dressல உள்ள அழகு ஆடம்பரம் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும். ஆண்டவர் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். Kindly keep it in your mind that overcoming life means you have to overcome lust, you have to overcome sleep, you have to overcome your food habits and everything. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Just understand. வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கும் ஜெயங்கொள்ளுகிறத பத்தி பேசுறார் இயேசு. In the book of Revelation Jesus says about an overcoming life to the 7 churches. ஆவியானவர் பேசுறார். The Spirit of God speaks. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரண்டான வித்தியாசமான பதில் கொடுத்துக்கிட்டே வரார். ஜெயிக்கிறவனுக்குங்கிற ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு. And the reward for the overcomers for every church is different. ஒருத்தருக்கு மன்னாவை கொடுப்பேன், one is given manna, ஒருத்தருக்கு வெள்ளை கல்லை கொடுப்பேன், the other a white stone, ஒருத்தனுக்கு பெயர் எழுதுவேன், and to the other his name written, ஒருத்தனை தூணாக்குவேன், கல்லாக்குவேன், துரும்பாக்குவேன் பார். To another it is written I will make you a pillar then a stone. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பாட் பரலோகத்துல ஒவ்வொரு அனுபவங்கள். These are all different experiences in heaven. ஆனா ஒரு சர்ச்சுக்கு சொல்றாரு, but to one church he says, நான் ஜெயிச்சது போல ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு மட்டும் தான் எங்க உட்கார முடியும், ஏன் சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாரு. To him that overcometh even as I overcame I will grant to sit with me in my throne. அப்படிதானே பைபிள் சொல்லுது. Doesn't the Bible say that? அப்படிதான் சொல்லுது. It is. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றாரு. A different word for every church. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். White raiment to the overcomers. ஜெயங்கொண்டு முடிவு பெறின்னு இருக்கிறவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். And rule over the nation to him that overcometh until the end. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனி கிடைக்கும். And the fruit of the tree of life to the overcomers. ஜெயங்கொள்ளுகிறவனை இரண்டாம் மரணம் சேதப்படுத்தாது. Second death will not hurt the overcomers. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். And hidden manna for the overcomers. இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த தெய்வம். God has said all these. ஒருத்தனை தூணாக்குவேன் சொல்றார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தூணாக்குவேன் சொல்றாரு. I will make the overcomer a pillar. ஆனா கடைசி சபைக்கு சொல்றாரு, to the last நான் ஜெயிச்சது போல ஜெயிச்சா அவனுக்கு என்ன உண்டு, என் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அவனுக்கு மட்டும் அருள் செய்யப்படும். To him that overcometh even as I overcome will I grant to sit with me in my throne even as I overcame. எப்படி ஜெயிக்க போறீங்க? How are you going to overcome? இந்த குழந்தைகளை போல ஸ்பூன்ல லைம் வச்சுக்கிட்டு ஓடி ஜெயிக்க போறீங்களா, இல்ல ஒலிம்பிக்ல ஓடி ஜெயிக்க போறீங்களா நீங்க பாருங்க. You just check out in yourself whether you are going to run as a child with the lemon in the spoon or run out in the race. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு ஜெயிச்சது போல ஜெயிக்கிறதா சபையினுடைய ஜெயம். Understand well, the church, the victory of the church is overcoming as Jesus overcame. இத்தனை வருஷம் அவன் ஊழியம் செஞ்சு ஆண்டவரை தரிசிச்சு உதாரத்துவமாய் கொடுத்து தூபகலசத்தை கையில் எடுத்து எல்லாம் பண்ணி
அவங்க அப்பாவுக்கு முன்னால செத்து போனார்கள். Having done the ministry so long, having loved God, having kept the censer in his hand, having dealt bountifully, finally died before their father. செத்த அவன் பேர் சொல்றது கூட சந்ததி இல்ல. And no children to mention his name after that. ஜெயஜீவியம் இல்லாமல் மரித்து விட்டார்கள். They died with no overcoming life. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய நாதாபுனுடைய துவக்கம் நல்லது, முடிவோ பரிதாபம். But their chronicles, their beginning was good, but end was worse. கர்த்தாவே எனக்கு அப்படி வரக்கூடாது. Lord, let me not have that end. பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். Remember the days in which you were first illuminated. ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. Continue to do your first works. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. I have one thing lacking in you, that you have left your first love. ஆண்டவரே என்னை உதாரத்துவமாய் மாற்றும். Lord, make me liberal. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மகிமையிலும் நான் உம்மை தரிசிக்க வேண்டும். I should see you not only on this earth but even in glory. எனக்கு ஜெயஜீவியம் தாரும். Lord, give me an overcoming life. நீர் ஜெயித்தது போல நான் ஜெயிக்கணும். Let me overcome even as you did. என்னுடைய பிரசங்கத்திலேயோ, be it in my message, என்னுடைய பாட்டிலேயோ, or in my song, என்னுடைய ஜெபத்திலேயோ, or in my prayer, என்னுடைய ஊழியத்திலேயோ, or in my ministry, என்னுடைய விசுவாசத்திலேயோ, or in my faith, என்னுடைய பிரதிஷ்டையிலேயோ, or in my என்னுடைய consecration, பரிசுத்தத்திலேயோ, or in my holiness. எந்த இடத்திலும் அந்நிய அக்கினி உள்ளே வந்தறக்கூடாது. Let me not enter strange fire into me. அந்நிய அக்கினி இல்லாமல் பலிபீடத்தின் அக்கினி உள்ளவனாய் உள்ளவளாய் என்னை மாற்றும். Let me have the fire of the altar and no strange fire. இந்த ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes for 2 minutes and pray. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். And God is able to help us. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான முடிவு வரக்கூடாது என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராய் இருந்து இந்த மாலை வேளையிலே நம்மோடு வார்த்தைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Much concerned about us that we may not have a pathetic end. The Lord is speaking to us these words even this day. துவக்கத்தில் தேவனை தரிசித்தவர்கள் முடிவிலே தோல்வியுற்றார்கள். They who saw the face of God in the beginning finally defeated. நாம் அவரை தரிசிப்போம். But we will see God. அவருக்கு ஒப்பாய் இருந்தால் அவரை தரிசிப்போம். If we are like him, we will see him. இதயத்தில் சுத்தமுள்ளவளாய் இருந்தால் அவரை தரிசிப்போம். If you are pure in heart, we will see him. அவரை போல பரிசுத்தமாய் இருந்தால் நாம் அவரை தரிசிப்போம். If you are holy as he is, we'll see him. கர்த்தாவே நீர் வரும்பொழுது உம்மை தரிசிக்கத்தக்கதான விதத்திலே என்னை உருவாக்கும் என்று எல்லாரும் கரங்க தேவனை நோக்கி பார்த்து நாம் மன்றாடுவோம். Let us all beseech the Lord, saying, Lord, form me in such a way that I might see you when you appear. நம்மை தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு தர முடியா? எல்லாரும் போராடுங்கள். Let us try that God may give us the grace to see him. ஆண்டவரே என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு மகிமையாய் மாற வேண்டும். உம்முடைய ஆலோசனை தந்து என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் எப்படி ஆயினும் நீர் வரும்பொழுது நான் உம்மை தரிசிக்க வேண்டும். உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் கிருபையினால் உங்களை நிரப்பட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உன்னை நடத்துகிறது அதிசயமான பாதை, ஒரு ஆச்சரியமான பாதை. உனக்கு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் ரொம்ப கவனமாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவவும் மகிமையாவும் ஆச்சரியமே, மாறவும். நம்மை அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ள இருக்கிற அந்நிய அக்கினிகளை கர்த்தர் வேரோடு எடுத்து போட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய காரியங்களில் உதாரத்துவம் உள்ளவளாய் கர்த்தர் நம்மை உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி ஆயினும் அவர் வரும்பொழுது அவரை தரிசிக்க நம்மை பாத்திரம் உள்ளவளாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.